No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா? நவகிரக கோவில்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றைய அழையுங்கள் மை டிவைன் டூர்ஸ். சார், கரூரில் நடந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. ஆஸ் ஆஃப் நோ நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நேரடியாக கேட்டோம் அப்படின்னா உங்களுடைய பதில் என்ன வரும்? இவ்வளோ கூட்டம் சேருது, நான் சிஎம் ஆகிட்டேன், நான் உங்களது முதல்வர் அப்படின்னு சொல்லி உங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர்னு போட்டுக்கிட்டதுனால நீங்கள் முதல்வர் வர முடியாது. அறியாத ஜனங்களை வைத்து அரியாசனத்தில் அமர்ந்து விட முடியாது. இந்த அறியாத ஜனங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது, அதில் வந்த விளைவு தான் இந்த 40 பேருடைய மரணம். நமக்கு என்ன கஷ்டம்னா, அரசியலில் இருக்கிறவங்கலாம் பிரமாதமாக நடிக்கிறாங்க, சினிமாலேருந்து வரவங்க அது அரசியல் தெரியாமல் இருக்கு. திருச்சிக்கு வரும்போது 2 காரில் மாறி மாறி ஏறி பயணம் வந்து இந்த காரில் தான் போகிறாருன்றது அடையாளம் தெரியக்கூடாது, இங்கிருந்து யாரும் அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சி போகிறீங்கன்னா யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? உங்கள் தொண்டர்களை பார்த்தா, உங்கள் ரசிகர்களை பார்த்தா, பொதுமக்களை பார்த்தா? நேற்று கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்ல 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. விஜயே ஒரு ஆம்புலன்ஸை பார்த்துட்டு என்னப்பா அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சியோடைய கொடி கட்டியிருக்கு அப்படின்னு அதையும் சொல்றாரு. இல்ல விஜய் படம் போட்டு வந்த ஆம்புலன்ஸுகளில் சில தாவேகாவுக்கு தொடர்பில்லாதவையாக தெரிகின்றன என்ற ஒரு மர்மத்தை கிளப்புகிறார். முப்பெரும் விழா கரூர்ல ஒரு 15 நாள் முன்னால நடந்த போது 5000 போலீஸ்காரர்கள் காவல்துறையினர் இருந்தார்கள். அது 1 லட்சம் பேர் வந்தாங்க, சேர் போட்டாங்க, 1.5 லட்சம் பேர் கொடை பிடிச்சி நின்னாங்கன்னு ஒரு 25-30 பேர் ஒரே இளைஞர்கள் ஒரே டயலாக் 25 வேறு வேறு இடங்கள்லேருந்து பேசி, அது வழக்கமான திமுக பாணியில் அவங்க ட்ராமா போடுவாங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது போட்ட நாடகத்தை விட இவர்களுடைய நாடகத்துடைய தரம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க, கொண்டையை மறைக்க மறந்து விடுவார்கள். விஜய் மீது கை வைத்தால், கைது செய்தால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும். அதனால் அதை தவிர்த்துருவாங்கன்றது என்னுடைய கருத்து. விஜய் கைது நடக்காது என்பதற்கு அடையாளம் விஜயை வழக்கில் சேர்க்கவே இல்லை. ஏதோ விஜய் மீது பரிதாபப்பட்டோ விஜய்க்கு விட்டு கொடுத்தோ அவர்கள் விஜய் பெயரை தவிர்க்கவில்லை. இதனால் விஜய்க்கு பாசிட்டிவாக விடக்கூடாது என்பதற்காக அது அரசியலில் தெளிவாக தெரியுது. இப்போ இன்னைக்கு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. 4 நாள் பொறுத்து பாருங்க. திமுகவில் இருந்தோ பிற கட்சிகளில் இருந்தோ அரசியல் என்று வரும்பொழுது அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார் விஜய், பயந்து ஓடிவிட்டார் என்ற விமர்சனம் வரத்தான் செய்யும். அரசியல் கட்சிகளிலேயே வருவது மட்டுமில்லாமல் பொதுமக்களிடமும் வரத்தான் செய்யும். அதற்கு விஜய் இடம் கொடுத்து விட்டார் என்பதுதான் என்னுடைய வருத்தம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் நிறுவனர் திரு சக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், கரூரில் நடந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. ஆஸ் ஆஃப் நோ நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நேரடியாக கேட்டோம் அப்படின்னா உங்களுடைய பதில் என்ன வரும்? முதல்ல உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய கண்ணீர், வருத்தம் கலந்த அந்த அஞ்சலியை செலுத்துவது. இது ஏதோ ஒரு பேரிடர், இயற்கை பேரிடர் அப்படி வந்ததுன்னா அதில் 40 பேர் போயிட்டாங்க, 50 பேர் போயிட்டாங்க. ஏதோ ஒரு லேண்ட்ஸ்லைடு, மண் சரிவு ஏற்பட்டது, இல்லை ஒரு சுனாமி, வெள்ளம், அதுவே கூட அதாவது மனிதன் எப்படி மரங்களையும் மற்ற சுற்றுச்சூழ்நிலையை வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்த நிகழ்வு தான் பேரிடர். இது பேரிடர் கூட இல்லை, இது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த மரணங்கள் தவிர்த்திருக்கக்கூடியவையா என்றால் ஆம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது யாரால் தவிர்த்திருக்கணும்? அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வர்றோம். நம்ம இதற்கு யாரை குற்றம் சாட்டுவது என்றால் யாரோ ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டுவதில்லை. நான் ஒரு 3-4 தரப்பை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல் இயல்பாக விஜய் அவர்கள் தாவேக்காவை தான் தலைமையை தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு கட்டமைப்பில்லாத, நம்மளே நிறைய ஆதனிலையும் சரி, நான் மற்ற நிகழ்வுகளையும் சொல்லியிருக்கேன். 1.5 வருஷமாக 2 வருஷமாக அந்த இந்த கூட்டங்கள் சிவானந்தா சாலையில் இருக்கும்போது தெரியலையா அவங்களுக்கு? அடித்து உடச்சி எல்லாத்தையும் பேரிகேடை உடச்சிட்டு போனாங்க. மற்ற இன்னொரு மாநாட்டில் சேரெல்லாம் உடச்சி தூளாக்கிட்டு போனாங்க. இப்படி அதாவது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சினிமாவிலேருந்து அரசியல் வரும்பொழுது இந்த பிரச்சனை வருது.
அதே சமயத்தில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டால் அப்படி வரல. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணமாக நம்ம சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலிருந்து தான் வந்தார். சினிமாவை வைத்து தான் அவர் வந்து அரசியல்வாதியாக திகழ முடிந்தது என்றால் அதில் மிக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு நாளில் இருந்து அரசியல்வாதி ஆகலை. 20 வருஷமாக வந்து சினிமாவில் வந்து திமுகவின் முகமாக இருந்தார், ஃபேஸ் வேல்யூவாக இருந்தார். சினிமாவில் வந்து அவர் அண்ணாதுரையை காமிப்பார், அண்ணாதுரையுடைய வரிகளை காமிப்பார், பெரியாரை காமிப்பார், ஒரே சூரியனை பாட்டில் கொண்டு வருவார், வசனத்தில் கொண்டு வருவார், ஏதோ ஒரு உடையில் கொண்டு வருவார். இப்படி அந்த திமுக உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முகமாக இருந்தார் 20 வருடங்கள் சுமார். அதுக்கப்புறம் அது வந்து திமுகலேருந்து பிரிந்து வரும்பொழுது அதே அண்ணாவை வைத்து தான் வந்தார். அதில் என்னென்னா ஒரு மிகப்பெரிய சினிமாவில் இருக்கும்போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்னவர்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன். சின்னவர்னு சொல்லுவேன்னா அவங்க அண்ணன் வந்து எம்ஜி சக்கரபாணி அவர்கள் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர். அந்த வகையில் வந்து அவரை பெரியவர்னு சொல்லி இவரை சின்னவர்னு சொல்லுவாங்க. சின்னவர்னு சொன்னால் பெரிய மரியாதை. இவருக்கு அப்புறம் யாரும் வந்து லேட்டாகவே வர முடியாது. இதுக்கு ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அப்போவே இருந்தது. அதை தாண்டி அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆளுமை, பொதுமக்களிடம் ஒரு ஆளுமையாக இருந்தார். எதுக்காக வந்து இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய கூட்டத்தில் அங்கே அவர் பேசி கொண்டு இருக்கும்பொழுதோ அவர் மேடையில் இருக்கும்போதோ ஒரு சலசலப்பு, எங்கே ஒரு குழப்பம், ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதாவது எதிர்கட்சியாரன் கூட உள்ளே வந்து ஏதாவது கலடாக பண்ணுவான். அப்போ அப்படி நிமிர்ந்து அப்படியே அந்த கூலிங் கிளாஸோடு அப்படி நிமிர்ந்து அப்படி அந்த அந்த பக்கமாக ஒரு பார்வையை பார்த்தாருன்னா அது அப்படியே அடங்கிவிடும். விஜயகாந்த் அவர்களும் இதே மாதிரி அந்த ஒப்புமை எதுக்காகனா அவங்களாம் சினிமாலேருந்து வந்தவங்க. விஜயகாந்த் அவர்களும் வரும்பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் அது அவருடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் வித்தியாசமானது. யாராவது தப்பு பண்ணான்னா பலான்னு ஒரு அறை விடுவார். மறுநாள் காலையில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவனுக்கு வந்து அவனோட நின்று படம் எடுத்துக்கிட்டு அவனை ஆறுதல் சொல்லி அனுப்புவார். ஆனால் அந்த நேரத்தில் இப்படி வந்து அந்த கண்ட்ரோல் இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே நான் வந்து பல நிகழ்வுகளை சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்த வரைக்கும் விஜய்க்கு அந்த கண்ட்ரோல் இல்லை, அல்ல அது வந்து அந்த கண்ட்ரோலில் வந்து அவர் முயற்சி செய்யவில்லை. அது அவரால் முடியவில்லையா இல்லை அவர் வந்து அந்த முடிவில் இல்லையா என்பது நம்ம வந்து சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் ஒரு கூட்டத்துலையும் இந்த மாதிரி வந்து அது மேலே ஏறி தொங்குறது, இது மேலே வந்து ஏறி மரத்து மேலே ஏறி உட்கார்றது, இது மாதிரி இப்படி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாக வந்து அதை வந்து நடத்தி கொண்டு போகும்போது ஒரு கட்டமைப்பு வேணும். இந்த கட்டமைப்பு வந்து அமைக்காமல் கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து பெருமைப்பட்டு அதை பார்த்தவொடனே இவ்வளோ கூட்டம் சேருது, நான் சிஎம் ஆகிட்டேன், நான் உங்களது முதல்வர் அப்படின்னு சொல்லி உங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர்னு போட்டுக்கிட்டதுனால வந்து நீங்கள் முதல்வர் வர முடியாது. அறியாத ஜனங்களை வைத்து அரியாசனத்தில் அமர்ந்து விட முடியாது. இந்த அறியாத ஜனங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது அதில் வந்த விளைவு தான் இந்த 40 பேருடைய மரணம். 111 பேர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 50 பேர் அரசு அதுலேயும் மருத்துவமனையிலையும், 61 பேரோ என்னமோ 61 பேர் வந்து தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கட்டமைப்பை ஏன் ஏற்படுத்தவில்லை? ஏறத்தாழ 2 வருடங்களாக இருக்குது கட்சி ஆரம்பித்து. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்தலை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது, பரப்புரை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கணும். இப்போ நான் அது ஒப்புமைக்கு வேறு ஒரு ஒப்புமையில் பார்க்கும்பொழுது, இப்போது யாரோட ஒப்புனா பிற கட்சிகள். அந்த பிற கட்சிகள்னு சொல்லும்பொழுது இப்போ சீமானுடைய கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீமான் வந்து ஓரளவுக்கு அந்த அந்த தொண்டர்கள் வந்து சீமானுடைய குரலுக்கும் அவருடைய அந்த அந்த அசைவுகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக தெரிகிறார்கள். எப்படி எம்ஜிஆர் சொன்னமோ, எம்ஜிஆர் அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாட்ட கூட சீமானுடைய வட்டத்தில் அவர் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை எடுத்துங்க. ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய கூட்டங்கள், அது ஆர்எஸ்எஸ் கூட்டமாக இருக்கலாம், இல்லை இப்பொழுது ஜனசங்கம், அதுக்கப்புறம் பாஜகவாய் இப்பொழுது வந்து அந்த மாதிரி கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பயிற்சி பெற்றவர்கள் வந்து அந்த கட்டுப்பாடு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே கரூர்னா கரூர், நாமக்கல்னா நாமக்கல், அந்தந்த ஏரியாவில் போய் முதலுதவின்னா இந்த டீமு, இது தண்ணி குடி தண்ணீர் இந்த டீமு, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா டீமு, மருத்துவர்கள் டீம் ஒன்று, எல்லாமே வாலண்ட்ரி சுயசேவகர்கள் இப்படி இருந்தது. இப்பொழுது கரூரில் வந்து நடந்தது என்னமோ வந்து அதாவது ஒரு பக்கம் விஜய் தரப்பை குற்றம் சாட்டப்படுகிறது, அதில் இயல்பாக குற்றம் சாட்டப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுக அரசு, நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு வருவோம், திமுக அரசை குற்றம் சாட்டுபவர்களும் இருக்கிறார்கள், காவல்துறையை. இதெல்லாம் தாண்டி இப்போ நான் வரும்போது, வண்டியில் வரும்போது நான் வந்து பார்த்துட்டு வந்தேன், ஆர்எஸ்எஸ் தன்னார்வல தொண்டர்கள் வந்து கரூரில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று அவர்களுக்கு குடிதண்ணீர், காஃபி, டீ, சிற்றுண்டி போன்றவற்றை வழங்கி அவர்களுக்கு கூட இருந்து ஆறுதல். இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்மந்தம்? விஜயோட கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இருக்குது, திமுக அரசுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லை.
காவல்துறைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த சுய கட்டுப்பாடு, அந்த தன்னார்வ தொண்டு, யாரோ பாதிக்கப்பட்டார்கள். ஆந்திராவில் சுனாமி வந்தபோது இராணுவமே தயங்கி வந்து அந்த அழுகிய உடல்களை வந்து கையாளுவதற்கு தயங்கிய போது, நான் பல வருஷங்களுக்கு முன்னால் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் தன்னார்வ தொண்டர்கள் வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா ஸ்கூலில் வாத்தியாராக இருப்பாங்க, ப்ளம்பராக இருப்பாங்க, எலக்ட்ரிஷியனாக இருப்பாங்க, ஏதோ ஒரு சாதாரண பணியில் இருப்பவர்கள், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் பயிற்சி பெற்றவர்கள், அந்த ஒரு கட்டுப்பாடு. இதை மாதிரி வந்து நீங்கள் 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் இருக்குது சார், அதோட வந்து விஜயை கம்பேர் பண்ணுறது நியாயமானு கேட்டிங்கன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் 2 வருஷத்தில் நீங்கள் வந்து அதை படிச்சிக்கல, அந்த பாடத்தை படிக்கவில்லை என்பது தான். இதில் வந்து விஜய் மீது என்ன தவறு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து முதல்ல இந்த கட்டுப்பாடு, அந்த கூட்டத்தை வந்து சரியாக கட்டுப்படுத்த தவறிட்டார் ஆரம்பத்துலேருந்து. இப்போ மட்டும் இல்லை, எல்லா மாநாட்டிலையுமே. இன்னொன்று, அவருக்கு அந்த ஆளுமை குறைவாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இல்லை வந்து இப்படி கூட்டமாக வந்து கச்சா முச்சான்னு வந்து கும்பலாக மரத்து மேலே ஏறி லேம்போஸ்ட் மேலே ஏறி நின்னால் தான் தனக்கு பெருமைன்னு ஒரு ஈகோவில் இருக்காரான்னு தெரியல. இது ஒரு பக்கம். அவருடைய நிர்வாகிகள் வந்து சரியாக கையாளவில்லை என்று அவரையும் அவரை சார்ந்த நிர்வாகத்தையும் சொல்லலாம். அதை விட முக்கியமாக வந்து நான் விஜய் பக்கம் பார்க்குறது வந்து என்னென்னா, நிகழ்வு நடந்து விட்டது, யார் மேலே தவறு அப்படிங்கிறதெல்லாம் அது வச்சுப்போம். பின்னால் போஸ்ட்மார்ட்டம்ங்கிற மாதிரி பின்னால் வந்து அதை வந்து பண்ணுவோம். என்ன செய்தார் அவர்? அங்கிருந்து அவர் நகர்ந்து வந்துட்டார். திருச்சிக்கு வரும்போது 2 காரில் மாறி மாறி ஏறி பயணம் வந்தது. ஏன் பயமா? யாரிடம் பயம்? பொதுமக்களிடமா? உங்கள் தொண்டர்கள் அல்லாத பொதுமக்களிடமா? இல்லை உங்கள் தொண்டர்களே உங்களை வந்து ஒரு கால் வந்து கோபத்திலோ வருத்தத்திலோ அவர்கள் வேறு விதமாக வந்து இதை வந்து கையாள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின்மையா? அப்படி திருச்சி ஏர்போர்ட்லேயாவது வந்து நான் என்ன நேர விரல முதல்ல வந்து கரூரில் வந்து அந்த மருத்துவமனைகளில் போய் நின்று இருக்கணும். ஒரு பக்க வாதத்தில் சொல்லலாம், அங்கே போனால் அங்கேயும் கூட்டம் வரும், அதனால் அவர் தவிர்த்துட்டாருன்னு. அப்படி கூட்டத்தை வந்து வந்துடும்னா இவ்வளவு நடந்த அந்த 40 குடும்பங்கள் உயிர்கள் போயிருக்கிறதே, அந்த குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் பக்கத்தில் நின்று ஏங்க, அன்பில் மகேஷ் அவர் வந்து ஒரு அமைச்சர், திமுகவை சார்ந்த அமைச்சர், அவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் முதல்வர் வந்து உடனடியாக வந்து அவரும் கிளம்பி வந்துட்டார். துணை முதல்வர் வந்து துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ அண்ணாமலை வந்து இலங்கை பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்தார். பல தலைவர்கள், எடப்பாடி கிளம்பி போயிட்டார். சீமான் வருத்தம் தெரிவிச்சு இது மாதிரி நயினார் நாகேந்திரன் 1 கோடி வேணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு. முதல்வர் 10 லட்சம் கொடுத்துருக்காரு. இப்போ ஏதோ இதுலேயோ பார்த்தேன் 20 லட்சம் விஜய் அறிவிச்சிருக்காருன்னு. இந்த பணமெல்லாம் வந்து இந்த உயிர்களை பணம் கொடுப்பது வந்து அது வந்து நம்ம வந்து அதை வந்து குறை கூறவில்லை, கொடுக்குறாங்கன்ற வரைக்கும் சரி. பட்டு 3 பள்ளி மாணவர்கள் இவரெல்லாம் வந்து என்னென்னால் அந்த விஜய் என்ற ஹீரோவை பார்க்க வேண்டும். இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டா இருக்குது, அவன் தாவேக்கால தொண்டராவாக இருக்க போகிறான். இல்லை, 1.5 வயசு குழந்தை அது தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அடுத்த மாதம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு தம்பதியினர், காதல் தம்பதிகள், ஒரு ஜோடி, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வற்புறுத்தியும் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அதை மீறி வந்திருக்காங்க. 2 பேரும் போயிட்டாங்க. இவங்களுக்கு 24 வயசு. இவங்க எல்லாருமே தாவேக்கா தொண்டர்கள் என்று நீங்கள் மூதாட்டி இருக்காங்க, 65 வயது மூதாட்டியும் இருக்காங்க. இவர்கள்லாம் வந்து தாவேக்கா தொண்டர்கள்னு எடுத்துக்க முடியாது. அந்த 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 ஒரு சினிமா ஹீரோவை பார்க்குறோம் நேர அப்படிங்கிற அந்த ஆர்வம் அல்லது ஆர்வ கோளாறு, ஆர்வ மிகுதின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அவர் வந்து திருச்சி விமான நிலையத்தில் சரி, வெளியில் நீங்கள் முதல்ல வந்து ஆஸ்பத்திரியில் போய், அதனால் என்ன, மக்களுக்கு விஜயகாந்த் வந்து மக்களுக்கு நடுவில் தானே பயணித்தார். விஜய் வந்து தன்னை சுற்றி 20 பவுன்சர்களை வச்சு தன்னுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்து கொண்டாரே தவிர தன்னை காண வரும் தன்னுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான எந்த பாதுகாப்பு ஏற்பாடையும் செய்யலையே. ஏன் குடிநீர் வந்து இவர் நினச்சிருந்தா வந்து இவருக்கு இருக்கிற பணத்துக்கோ இவருடைய கட்சியுடைய வசதிகளுக்கோ இல்லை வந்து ஒரு ஆள் பலத்திலையோ ஒரு குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே. போக வழியெல்லாம் அங்கங்கே. ஏங்க, டாஸ்மாக் கடை வச்சுருக்கிறவன் அவன் வந்து தண்ணி கொடுக்குறான். நான் வந்து டாஸ்மாக் கடை வச்சுருக்கிறேன் அரசை சொல்லலை. அங்கங்கே அந்த 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 பணியாளர்களோ அவங்களோ தண்ணி வேணா கொடுக்குறதுக்கு, அதாவது ஒரு இயல்பான ஒரு மனிதாபிமானம், தண்ணி அடிக்கிறவனுக்கு கூட, சரக்கு அடிக்கிறவனுக்கு கூட அந்த தண்ணி வேணுங்கிறதுக்காக அது வந்து விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை காண்பதற்காக உங்களை நம்பி வரக்கூடிய கூட்டத்தை ஏமாற்றி விட்டீர்களே விஜய், வஞ்சித்து விட்டீர்களே விஜய், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்களே. நீங்கள் வேண்டுமென்றே செய்தால் சொல்லவில்லை, கவனமின்மை, பொறுப்பின்மை, இது ரெண்டும் வந்து அவர் மீது நான் குற்றம் சாட்டுவது. அவர் தலைமையிலான நிர்வாகம்
நீங்கள் கட்டமைப்பு மூலம் வந்து இதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும், மருத்துவ உதவி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து அவர் செய்ய தவறிவிட்டார் என்ற வகையில் அங்கே வந்து நீங்கள் திருச்சி சரி ரைட்டு ஆஸ்பத்திரியில் போய் அங்கே ஒரு தாய் மகனை இழந்து விட்டார் என்றால் அம்மா நீங்கள் அதுதான் சொன்னேன். அன்பில் மகேஷ் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் கூட திடீர்னு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அழகிற மாதிரிலாம் ஏதோ பண்ணார், இங்கேயும் அழுதார். அதாவது நமக்கு என்ன கஷ்டம்னா அரசியலில் இருக்கிறவங்கலாம் பிரமாதமாக நடிக்கிறாங்க, சினிமாலேருந்து வர்றவங்க அது அரசியல் தெரியாமல் இருக்குது. அன்பில் மகேஷை வந்து கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அன்பில் மகேஷுக்கு இருக்கக்கூடிய உணர்வை விட 100% வந்து அல்லது 100 மடங்கு இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து உணர்வு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். அந்த உணர்வை வெளிக்காட்டு இனியா சினிமாலேயே நடிக்காத அன்பில் மகேஷ் வந்து பிரமாதமாக வந்து வருத்தப்படுறாரு. அதை பார்த்தா உண்மையிலேயே அவர் வருத்தப்படுறதா வச்சுக்கிட்டா கூட நீங்கள் உங்களுடைய உண்மையான வருத்தத்தை மக்களிடம் காண்பிக்க வேண்டாமா? ட்விட்டரில் போட்டால் மட்டும் போதுமா? நான் வந்து வேதனையில் இருக்கேன், அதிர்ச்சியில் இருக்கேன்னு ட்விட்டரில் போட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து நீ அங்கே ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு மகனை இழந்த தாய் வந்து அம்மா நடந்ததுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னா நீங்கள் தான் குற்றவாளின்னு ஏற்றுக்கிறதா அர்த்தம் இல்லை. நிகழ்வுக்கு வருத்தம், துக்கம், துயரத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ அது எல்லாம் சொல்லுவாங்க. இனிமேல் வந்து அம்மா உங்களுக்கு நான் மகனாக இருக்கேன், உங்களுக்கு சகோதரனாக இருக்கேன், அப்படி போய் அந்த துயரத்தில் வாடும் குடும்பத்திற்கு வந்து பக்கத்தில் நின்றிருந்தாரா? ஏதோ பயந்தாங்குழி போல் ஓடி வந்து விட்டாரே. அப்படி என்றால் இவருடைய வீரமெல்லாம் இந்த கேமராவுக்கு முன்னாலேயே இந்த மேடையில் பஞ்சு டயலாக் சொல்கிறது தான் இவருடைய வீரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக மக்களுக்கு வருது இல்லையா? அது செய்திருக்கலாம். இல்லை இன்னொரு பக்கம் ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ நீங்களே அதுக்கு பதில் சொன்னீங்க, இவர் போனால் மருத்துவமனையில் கூட்டம் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமே நீங்கள் வெளியேறுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டுருந்தாங்கன்னா அதை கேட்டு கூட அவர் வெளியேறிக்க கூடும்ல. இல்லைங்க, நீங்கள் தலைமைன்னு இருக்கும்போது மாவட்ட நிர்வாகிகள் வந்து நீங்கள் வெளியே போயிடுங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அப்படின்னா உங்கள் தொண்டர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் எப்படி கட்சி நடத்துவீங்க? ரெண்டாவது, இப்போ மட்டும் எப்படி நம்புவாங்க? இப்போது நான் கேட்குற இந்த கேள்வியை தாவேகால எத்தனையோ தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இந்த கேள்வி மனசில் இயல்பாக எழுமா எழாதா? இவர் உடனே தப்பிச்சு கார் மாறி போகிறார், நடுவில் ஒரு கார் மாறி போகிறார். அப்படின்னா என்ன? இந்த காரில் தான் போகிறாருன்றது அடையாளம் தெரியக்கூடாது, இங்கேருந்து யாரும் அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சி போகிறீங்கன்னா யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? உங்கள் தொண்டர்களை பார்த்தா, உங்கள் ரசிகர்களை பார்த்தா, பொதுமக்களை பார்த்தா? நீங்கள் பயந்து ஓடும்போது தான் உங்கள் மீது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த எரிச்சலோ வெறுப்போ அந்த கோபமோ வரும். நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் ஆறுதலாக போய் நின்றால் நான் இந்த தலைவனை நம்பி அப்போ வந்து இனிமேல் நீங்கள் தான் இவரை கட்டிக்கிட்டு அழுவாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பம் வந்து இவரை வந்து ஐயோ தலைவா அப்படின்னு சொல்லலாம், இல்லை இப்படி நடந்துச்சுங்களேன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அங்கே ஆறுதலுக்கு போகிறது அதில் வந்து திமுக அதாவது அதுதான் அனுபவம். இந்த அனுபவ வித்தியாசங்கிறது திமுக அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல வந்து உடனடியாக முதலமைச்சர் வந்து துணை முதல்வர் துபாயிலேருந்து பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்தார். 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவசரமாக வந்து அருணா ஜெகதீசன் என்ற ஒரு ஒன்மேன் கமிஷன். இந்த ஒன்மேன் கமிஷன் பேர்லலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, மன்னிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ கூட விஜய் கைது செய்யப்படுவாரான்னு போய் நிருபர்கள் கேட்ட பொழுது அறிக்கை கொடுக்கணும். ஆணையம் இன்றைக்கி அறிக்கை கொடுக்குறது, அது அந்த அறிக்கைக்கு அப்புறம் முடிவு பண்ணி இல்லை திமுக வந்து காய் நகர்த்துவது வந்து அரசியலில் வந்து அது அனுபவத்தை குறிக்கிறது. நான் வந்து இது வந்து திமுக அரசு மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நான் வருகிறேன், அதுக்கு வரப்போகிறேன். அதுக்கு முன்னால் நிகழ்வு நடந்தவுடன் உங்களுடைய ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணுன்றதில் திமுக வந்து அனுபவசாலி என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அமைச்சர்களெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து அதை கொச்சைப்படுத்தி சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ, ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பார்களோ அதை சரியாக செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இல்லைன்னா இப்போ அதுவே ஒரு விமர்சனமாக வருது. என்ன அப்படின்னா, இப்போ 40 பேர் இறந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி கேபினெட் அங்கே இருக்குது, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, ராத்திரியே வந்து முதலமைச்சர் வராரு, எல்லாம் வராரு. கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடக்கலையா? அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க? கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இறந்தாங்க. 68 பேர், இங்கே 69 பேர். அங்கேயே வந்து முதலமைச்சர் போல, இன்னும் கேட்டால் அது வந்து ஒரு கிளியரான ஒரு சட்ட பிரச்சனை. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது போல ஏன் அங்க போல? ஏன்னா அங்க வந்து விஜய் வந்து தேர்தல் அரசியல் எதிர்பார்க்காரு. வேங்கை வயல் போல, கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மாணவியோடைய அந்த பள்ளி எரிப்பு அந்த சம்பவம் அங்க போல, மரக்காணம் போல, பரந்தூர் போல, ஸோ இங்க எங்கேயுமே போல. ஆனா கரூர்ல மட்டும் வந்து நீங்க குதிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, நீங்க சொல்ற அதே தான் நான் வேற விதமா பதில் சொல்றேன்.
அதாவது அங்கெல்லாம் போல. ஏன்னா அங்கே வந்து வாக்கு வங்கிக்கு சம்மந்தம் இல்லை. வெங்கை வயலுக்கு போனதுனாலேயோ போகாதனாலேயோ அங்கே போனால் தேவையில்லாமல் கேள்வி கேட்பான். யாரையாவது வந்து குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சு தான் வந்து அதை வந்து மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த சாதி பிரச்சனை வாக்கு வங்கிக்காக. நீங்கள் சொல்கிற ஒரு இடமும் நீங்கள் வந்து கள்ளச்சாராயம்னா, கள்ளச்சாராயம் என்ற அதற்கு காரணம் என்ன? அரசு வந்து ஒன்று கவனமின்மை, 2 திமுக எம்எல்ஏக்கள் அதில் வந்து ஈடுபட்டார்கள் என்று தெளிவாக பெயர் குறிப்பிட்டு செய்திகள் வந்த பிறகும் அவர்கள் மீது எந்த வழக்கம் தொடுக்கவில்லை, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. வழக்கமான கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் மட்டும் 17வது ரூபா 18வது ரூபா அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு மறுபடியும் பிணையில் எடுத்து இவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ அங்கே வாக்கு வங்கி பிரச்சனை இல்லை. அங்கே போனால் மக்கள் வந்து மக்களுடைய கோபத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது வந்து திமுக அரசு செய்வது வந்து சரி என்று நான் சொல்லவில்லை. அவங்க இப்போவும் வந்து பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே காசு பெட்டி மேலே கண் வையடா தாண்டவ கோனேன்னா, திமுக காசு பெட்டியாக இருந்தாலும் சரி, ஓட்டு பெட்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் கரெக்டாக கண் வச்சுருப்பாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ இந்த இப்படி நடந்துச்சா, 40 பேர் போயிட்டாங்களா, இதை அறிவிச்சிருங்க, உடனே அமைச்சர்லாம் அனுப்புங்க. விஜய் மீது மக்களுக்கு கோபம் வர வேண்டும். இதை வந்து ஒரு அரசியல் லாபமாக பயன்படுத்தி கொண்டு விஜய்க்கு வரும் கூட்டத்தை வந்து நம்ம வந்து முடக்க வேண்டும். இல்லை விஜய்க்கு எழக்கூடிய அந்த இமேஜை வந்து பாதிக்க வேண்டும். அதாவது வாக்கு வங்கியில் ஸ்கோர் பண்ண வேண்டும். இதுதான் திமுகவுடைய. அதுதான் சொன்னேன், அன்பில் மகேஷ் வந்து நடிக்கிற அளவுக்காவது வந்து விஜய் நடிக்கக்கூடாதா என்ற ஆதங்கத்தில் தான் கேட்டேன். நீங்கள் 100 கோடி ரூபா வாங்கிட்டு நடிக்கிறதுல அட்லீஸ்ட் வந்து உங்கள் கட்சிக்காக ஒரு நாளைக்கு வந்து கிளிசரின் இல்லாமல் நடிக்கக்கூடாதா விஜய் அவர்களே? அன்பில் மகேஷ் பாருங்கள், அனுபவமே இல்லாமல், சினிமா அனுபவமே இல்லாமல் மக்களை கவர்வதற்காக அந்த நேரத்தில் வந்து அவர் எவ்வளவு அழகாக நடித்திருக்கிறார். அந்த நடிப்பு ஒரு நடிகர் என்று மாஸ் ஹீரோ என்று சொல்லக்கூடிய நீங்கள் பண்ணல. பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களே. திருச்சி ஏர்போர்ட்லேயும் தவிர்த்துட்டீங்க, சென்னை விமான நிலையத்திலையும் வந்து நிருபர்களை தவிர்த்து விட்டீர்களே. அந்த நிருபர்கள் அங்கே வந்து வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு இப்பொழுது இருக்கிற அதிர்ச்சியான நிலைமையில் இருக்கிறேன். நிச்சயமாக இந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். இதை வந்து நாளைக்கே வந்து நான் வந்து விரிவான அறிக்கை ஒன்று கொடுக்குறேன். இப்படி ஏதோ ஒன்று பேசியிருக்கலாமே. அப்படி பேசலை. அப்படிங்கும்போது விஜய் வந்து வெறும் பஞ்ச் டைலாக் ஹீரோ தான், அரசியலுக்கு இவர் லாயக்கில்லை என்கிற ஒரு பொதுமக்களின், உங்களுடைய தொண்டர்கள் என்றைக்குமே உங்களை வந்து ரசிகர்கள் வந்து உங்களை வந்து பாஸ் நினைப்பாங்க. அவங்களே கூட எவ்வளவு பேர் இப்போது சேஞ்ச் ஆஃப் தாட்டுக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விமர்சனமாக எழுந்திருக்கிறது திமுக மீதான விமர்சனம். அதுதான் நான் சொன்னேன், அங்கே வர்றேன்னு சொன்னேன். திமுக மீது எனக்கு இதில் கடுமையான விமர்சனம் உண்டு. நான் ஏன் விஜயில் ஆரம்பித்து போனேன்னா, விஜயை வச்சு தான் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கும்போது அங்கே தான் வருது. அவர் மீது உள்ள தவறுகள் சொதப்பல்கள்னு சொன்னால், முதல்ல வந்து 12 மணிக்கு வந்து இதுக்கு வரதா இருந்தார், கரூருக்கு. நாமக்கலுக்கு வந்து சாயந்தரம் மாதிரி வரதா இருந்தார். அதை உல்டா பண்ணி வளையப்பட்டி வழியாக நாமக்கலுக்கு முன்னால் வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இங்கே வந்தார். இந்த மாற்றங்களை அவர் வந்து அதை செய்திருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இவர் 12 மணிக்கு வராருனோன்னா 6 மணிலேருந்தே வந்து மக்கள் வந்து உணவு இல்லாமல் குடிநீர் இல்லாமல் வெயிட் பண்ணுறான். இதையெல்லாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இல்லை ஒரு ரூட்டு போட்டு ஏதோ ஒரு காரணமாக போட்டிங்கன்னா கூடிய வரைக்கும் அதை வந்து நீங்கள் மாற்றாமல் இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அனுபவமின்மை காரணமாக வரக்கூடியவை. ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லுவாங்க, அவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த பயணத்திட்டம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு கொடுப்பாருன்னு. அது எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டில் போகணும், அது வழியில் எத்தனை டிராஃபிக் சிக்னலு, என்ன வந்து இடையூறுகள், எங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் வந்து ஒரு தெரிந்தால்தான் இந்த அரசியல். இல்லைங்க அவர் 2 வருஷம் தான் அது புதுசுன்னா, அதே 2 வருஷம் ஆளுன்னு வந்து நம்ம முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல நமக்கு. அதான் சொன்னேன், அரியா ஜனங்களை வைத்து அரியாசனத்தில் அமர்வதற்கு ஆசைப்பட்டீர்களே, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் விஜயகுமாரா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களே. அப்போது திமுக அரசின் மீது இது மக்களிடையே சில இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் நான் ஒரு சந்தேகத்தோடு ஆரம்பிக்கிறேன். இப்போது விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் வந்து இப்போது திடீர்னு கரூரில் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் கரூர்லேயே பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து சந்தேகப்படலாம். அவர் வந்து திருச்சியில் பண்ணியிருக்கிறாரு, திருவாரூரில் பண்ணியிருக்கிறாரு, நாகையில் பண்ணியிருக்கிறாரு, அரியலூரில் பண்ணியிருக்கிறாரு, தொடர் ஒரு மதுரையில் பண்ணியிருக்கிறாரு. தொடர் பிரச்சாரமாக தான் கரூரில் ஒரு பிரச்சாரம் நடக்குது. இப்போது விஜய் ஒரு மாடலை வச்சிருக்கிறார், எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகளை பேசுறது,
லோக்கல் அமைச்சர்களை விமர்சிப்பது. இதை வந்து அரியலூர்லயும் பண்ணாரு, மதுரையிலயும் பண்ணாரு, திருவாரூர்லயும் பண்ணாரு, எல்லா இடத்துலயுமே பண்ணாரு. ஆனா இந்த எந்த இடத்துலயுமே வந்து பிரச்சனைகள் வரல. கரூர்ல மட்டும் வருது அப்படின்னா அது ஏன்னு வந்து பொதுவான ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. நான் எந்த பேரும் நான் வைக்கக்கூடிய திமுக அரசு காவல்துறை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏறத்தாழ நீங்க சொல்ற அந்த லைன்ல தான். இவ்வளவு அனுபவங்கள் அவருக்கு வருகிறது, அது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது என்பது கூட வந்து காவல்துறைக்கு தெரிந்தது தான். முதல்ல அவங்க வந்து எங்க அனுமதி கேட்டிருக்காரு புஷி ஆனந்த், உழவர் சந்தை திடல்ல அல்லது வந்து அந்த ரவுண்டானா, அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இது ரெண்டுமே திறந்த வெளி மைதானங்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்பொழுது திறந்த வெளி மைதானங்கள்ல வந்து நெரிசல் வந்து வாய்ப்புகள் குறைவு. குறுகலான ஒரு வேலுச்சாமி தெரு என்ற ஒரு குறுகலான தெருவில் வந்து இபிஎஸ் இங்கே தான் வந்து நடத்தினாரு, அதனால இங்கே நடத்துங்கன்னு சொல்லி அவர் புஷி ஆனந்த் வந்து வேண்டாம், எங்களுக்கு வேலுச்சாமி தெரு வேண்டாம்னு சொல்லி மறுத்திருக்காரு. உங்களுக்கு அனுமதி வேண்டுமென்றால் வெளிச்சாமி தெரு, இல்லை என்றால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் வேறு வழி இல்லாமல் அழுத்தத்தின் காரணமாக புஷி ஆனந்த் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வருகின்றன. அப்போது இந்த குறுகலான தெருவில் இபிஎஸ் வேறு, விஜய் வேறு. நான் வந்து 2 பேரையும் சமமான அரசியல் தட்டில் வச்சு அப்படி பார்க்கல. இபிஎஸ் உடைய அரசியல் அனுபவம்லாம் வேற, எத்தனையோ வருஷமாக இருக்கார். ஆனால் விஜய்க்கு வந்து அந்த சினிமா மோகம், மாஸ் ஹீரோ என்ற அந்த அடையாளம் இருக்கிறது. இபிஎஸ்ஐ வந்து பார்க்கணுன்னு வந்து அந்த கூட்டத்துக்கு வரவங்க வந்து அதிமுக, இரட்டை இலை, இபிஎஸ் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் தான் இருப்பார்களே தவிர ஒரு நடிகரோ நடிகையோ பார்க்கவே அந்த ஆர்வம் வந்து அப்படி நீங்கள் வந்து அதுக்கு வந்து இதில் யாரையாவது காரணம் என்று சொன்னால் திமுக அரசு மீது வந்து நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நம்பர் 1 வந்து வேலுச்சாமி தெருவில் வைத்ததே நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துடன் வந்து வைத்திருக்கிறீர்களோ என்ற சந்தேகத்தை மக்களிடம் எழுப்புகிறது. அடுத்தது 10,000 பேர் வருவாங்கன்னு அவங்க அனுமதி கேட்டாங்க, 27,000 பேர் வந்ததா இப்போ தகவல் வருது. டிஜிபி சொல்கிறார். அதான் சொல்கிறேன், தகவல் வருது. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? அடுத்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. மெரினாவில் வந்து முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் இத்தனை பேர் வரும்போது மெரினா போன்ற மிகப்பெரிய ஒரு வெட்ட வெளியில் கடற்கரையில் ஷோ நடக்கும் பொழுது முதல்வருக்கோ இல்லை அவருடைய குடும்பத்திற்கோ இல்லை அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் வீட்டில் வரைக்கும் கொண்டு போய் விட்ட காவல்துறை 5 பேர் நெரிசலில் இறந்து போன போது ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆச்சு கூட்டத்தில். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அளவுக்கு கூட காவல்துறை தலைநகர் சென்னையிலேயே இல்லை. அப்படி இருக்கும்போது கரூர் என்ற சிறிய ஊரில் ஒரு வேலுச்சாமி தெரு என்ற குறுகலான தெருவில் வந்து காவல்துறை முதல்ல வந்து காவல்துறையுடைய செயல்பாடு வந்து கேள்விக்குறியாகிறது. அதைவிட முக்கியம் வந்து காவல்துறைக்கு கீழ் வரக்கூடிய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது. அன்றைக்கி காலையிலலாம் வந்து டேக் டைவர்ஷன் இந்த உங்களுக்கு சோஷியல் மீடியாலலாம் வந்துச்சு, நிறைய வண்டிகளை வந்து தவிர்த்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு. திருப்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறமே வந்து 27,000 பேர் வந்திருக்காங்க. இறந்து போனவர் 40 பேரில் 28 பேர் தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 12 பேர் வந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 3 பேர் பள்ளி மாணவர்கள், அதில் குழந்தைகள்லாம் எல்லாமே கலந்துருக்காங்க, மூதாட்டிகள்லாம் இருக்காங்க. இப்படி அப்போ வந்தவர்கள் வந்து பொதுமக்கள். விஜய் என்ற தாவேகா தலைவரை பார்க்க வந்தவர்கள் வந்து ஒரு சிலர் இருக்கலாம், தொண்டர்கள். ஆனால் பலர் வந்து விஜய் என்ற நடிகரை பார்க்க, அது என்றைக்குமே அந்த தேங்க்ஸ் டு திராவிடம். தமிழ்நாட்டை சினிமா மோகத்தில் குட்டிச்சவராக்கியது இந்த திராவிடம் தான். வேறு எந்த நான் திருப்பி சொல்லுவேன், தமிழ்நாட்டிலும் ஆந்திரா, அதாவது தெலுங்கானா, அது ஆந்திர தெலுங்கு தேசம்னு சொல்லக்கூடிய தெலுங்கு பேசும் தேசம், அந்த அங்கே மட்டும்தான் இந்த வந்து சினிமா நடிகர்களுக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் இப்படி வந்து ஒரு மோகம் இருக்கிறது இங்கே தான். இப்போ இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து. மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையே. அமிதாப் பச்சன் வந்து அரசியலில் ஷைன் பண்ண முடியலையே, சதுரன் சின்ன பண்ண முடியல. மேற்கு வங்காளத்தில் மிதுன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஹீரோ ஒரு காலத்தில், அவரெல்லாம் ஷைன் பண்ண முடியல. இது தமிழ்நாட்டில் தான் 4 படம் நடித்தவுடனே எதிர்கால முதல்வர்னு போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு பீரியடில் வந்து வந்துடணும்னு அரசியலுக்குன்னு வந்து வரும்போதே அந்த அரசியல் நோக்கோடையே 2 படம் ஹிட்டானோடனே வந்துடுறாங்க. அப்போது இந்த தமிழ் மக்களை வந்து இந்த சினிமா மோகத்தில் மூழ்கடித்து இவனை முட்டாளாகவும் சோம்பேறியாகவும் சினிமா நிழலுக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல்
அறியா ஜனங்களாகவே வைத்திருப்பது யாருன்னா அதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னா திராவிடம் என்கிற அந்த சித்தாந்தத்திற்கு தான். அப்படி ஒரு சித்தாந்தமே கிடையாது. அது திராவிடம் என்பது ஒரு குறிப்பிட்ட பூகோள வரையறைங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு சித்தாந்தம்னு இவங்களா ஒரு மாயையை உருவாக்கி அந்த மாயை தான் இந்த சினிமா வேற எந்த மாநிலத்திலையும் இல்லையே. ஸோ இப்போ விஜய்க்கு அந்த பர்மிஷன் கொடுத்ததுலேருந்தே பிரச்சனை தொடங்கி பர்மிஷன் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது மின்வெட்டு அந்த இடத்தில் இவ்வளவு கூட்டம். நாங்கள் விஜயை விட்டுருங்க, விஜய் ஐயா வைகோ ஒரு காலத்தில் கருணாநிதி வைகோவை பார்த்து என்னை கொலை பண்ண வந்தாருன்னு சொன்னாங்க. வைகோ அவர் கருணாநிதியை ஊழல் சக்கரவர்த்தின்னு சொன்னார். ஸ்டாலினை மிக கொச்சையாகலாம் பேசியிருக்கார் அவருடைய அறிவுத்திறனை பற்றி. அப்படியெல்லாம் இருந்த வைகோ இன்றைக்கி எங்கே இருக்கார்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் என்னைக்காவது ஒரு நாள் யார் கண்டா திமுகவும் தாவேகாவும் கூட கூட்டணி அமைக்கக்கூடிய பின்னாளில் வரலாம் என்னைக்கோ ஒரு காலத்தில். ஏன்னா அரசியலில் எல்லாமே சகஜம்ங்கிற வகையில். ஆனால் நீங்கள் விஜயை விட்டுருங்க, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற வகையில் ஒரு குறுகலான தெருவில் இவ்வளோ பேரை விட்டுட்டு மின்வெட்டு வேறு பண்ணிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் தண்ணீர்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பாட்டில் எடுத்துங்கிறது தண்ணீர் பாட்டில்களை வீசியிருக்கிறாள் விஜயும் சரி, அவருடன் வந்த நிர்வாகிகள் எல்லாமும் வீசியிருக்கிறார்கள். இந்த வீசினது இருட்டில் விழும்போது எங்கே விழுதுன்னு தெரியாமல் நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. விஜயோட வண்டி பேரில் சில செருப்புகள் வீசப்பட்டு அதனால் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பள்ளம், ரோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது, அதில் சில பேர் விழப்போக அப்படியே அது பெருசாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி அதாவது துல்லியமான தகவல் தெரியல. ஆக இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்குள்ளே இவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போது இந்த மின்வெட்டு அந்த சமயத்தில் எப்படி அங்கே வருது? அப்போ சந்தேகம் எழுவது இயல்பு தானே. அப்போது விஜயுடைய அந்த கூட்டம் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றிகரமாக ஒரு மாசாக வாக்கு வங்கி என்ற அந்த கண்ணோட்டத்தில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா இப்போ கூட சொல்கிறாங்க அவர் உடனே பேச்சை முடிச்சுக்காமல் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் போனாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் அங்கேருந்து நகர்ற வரைக்கும் அந்த கூட்டம் அங்கே தான் இருக்கும். இதில் நடுவில் போலீஸ் தடியடி வேற நடத்திருக்காங்க. இதில் ஆம்புலன்ஸை பற்றி சில கேள்விகள் எழுந்திருக்கு. விஜய் அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே அவர் 150 தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறாரு. அவர் பேசும்போது வாண்டடா நிறைய ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நேற்று கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்ல 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. விஜயே ஒரு ஆம்புலன்ஸை பார்த்துட்டு என்னப்பா அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சியோடைய கொடி கட்டியிருக்கு அப்படின்னு அதையும் சொல்றேன். இல்லை இதுதான் நான் வேற ஒரு நிகழ்வுலையும் பேசியிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைத்த, அதாவது விஜய் தரப்பினர் தாவேகா வகையினருடைய ஒரு ஏதோ ஒரு சோர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் படம் போட்டு வந்த ஆம்புலன்ஸுகளில் சில தாவேகாவுக்கு தொடர்பில்லாதவையாக தெரிகின்றன என்ற ஒரு மர்மத்தை கிளப்புகிறார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி வருது. ஏதோ ஒரு அரசியல் சக்தி சதி செய்து விஜய் படம் போட்ட ஆம்புலன்ஸாக உருவாக்கி அதை ஏன்னா அது எங்கே டேலி ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த தகவல் காலியாக ஆம்புலன்ஸ் வெளியே போவதை தாவேக தொண்டர்கள் சிலர் தடுக்க அங்கே போலீஸ் தடியடி நடந்தது என்று பத்திரிகைகளில் தகவல் வந்திருக்கிறது. வந்த விஜய் படம் போட்ட ஆம்புலன்ஸுகள் காலியாக யாரையுமே ஏற்றிக்காமல் ஏன் வெளியில் போனோம்? யாரையாவது ஒருத்தர் எதுக்காக உள்ளே வர்றாங்க கூட்டத்தில், பாதிக்கப்பட்டவர்களே ஒருத்தரையோ 2 பேரையோ ஏற்றிட்டு போனோன்னு. அது இல்லாமல் காலியாக போகிறார்கள் என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வந்த நோக்கம், அதுவும் விஜய் படத்துடன். ஏன்னா விஜய் படம் போட்டு தாவேகாவுடைய, இப்போ நாமக்கல்லேருந்து வந்தார் அவர், வலையப்பட்டியிலேருந்து நாமக்கல் போய் அங்கேருந்து வந்தார், ரூட்டு மாற்றி வந்தார். முதல்ல கரூர் மாற்றி வந்துட்டார், ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் வந்தார். அந்த இடத்தில் எங்கேயுமே இந்த ஆம்புலன்ஸுகள் அந்த ஊர்வலத்தில் எங்குமே காணப்படவில்லை. ஸோ அப்போ அது தாவேகா ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ் அல்ல அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இது உறுதிப்படுத்துவது இனிமேல் தான் தகவல்கள் வரணும். அப்போது விஜய் படத்தை வரைந்து சில ஆம்புலன்ஸுகளை, ஏன்னா இதே ஆம்புலன்ஸ் பிரச்சனை எடப்பாடி என்கிற எதிர்க்கட்சி தலைவருக்கும் வருகிறது, விஜய்க்கும் வருகிறது என்றால் இதற்கு பின்னால் ஒரு காமன், ஒரு பொதுவான சக்தி வேலை செய்யுது அப்படிங்கிற சந்தேகம், யூகம் வருவது இயல்பான விஷயம் இல்லை. ப்ளஸ் இன்னொன்று, இப்போ அதிமுக தொண்டர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ள கூட்டத்தில் போன ஒரு ஆம்புலன்ஸை தாக்குதல் நடத்தினாங்க, டிரைவரை தாக்குனாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சீன்லாம் நடந்துச்சு. இப்போ தாவேகா கொடி போட்டே ஒரு இருந்துச்சுன்னா தாவேகா தொண்டர்கள் தாக்க மாட்டாங்கல்ல அந்த ஆம்புலன்ஸை? இல்லை, அதையும் மாரி தாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் வந்த செய்தி தகவல், பத்திரிகை செய்திகள், மற்ற இந்த நியூஸ் செய்திகளை செய்திகளை பார்த்து சொல்கிறேன். அதில் காலியாக அந்த ஆம்புலன்ஸுகள் மறுபடியும் வெளியே செல்கின்றன.
உள்ளே வரும்போது காலியாக வர்றாங்க, வந்து யாரையா பிக்கப் பண்ணிட்டு போனோம், கூட்டத்தை விட்டு வெளியேறும்போது கூட அவர்கள் காலியாக இருக்கிறார்கள் என்பதால் அப்போ அவர்கள் சந்தேகப்பட்டு அதை தடுத்து ஏதோ கேள்விகள் கேட்க அந்த இடத்தில் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் நடந்து தடியடி நடந்திருக்கிறது. அப்போ சந்தேகம் அதிகரிக்கிறதா இல்லையா? அப்போ அந்த ஆம்புலன்ஸுகளை சுற்றி எடப்பாடியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தால் தாவேகாவாக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் மர்மம் என்பது விலகாமல் இருக்கிறது. அது ஒரு வகையில் நம்ம போனோம். இதில் அதே மாதிரி உளவுத்துறை எப்படி இவ்வளவு கூட்டம் வரும் என்பதை கணிக்காமல் விட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அது உளவுத்துறை அப்படின்னா திறமை இல்லையா? எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்லக்கூடிய காவல்துறை அப்போ சந்தேகம் வலிக்கிறதே. திறமை இருந்தும் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் அப்போ அதில் ஏதோ அரசியல் வன்மத்திற்காகவோ அரசியல் சுயலாபத்திற்காகவோ செய்திருக்கிறார்கள் என்ற யூகத்தை தவிர்க்க முடியவில்லையே. ரெண்டாவது, நம்மளுடைய கடந்த காலங்களில் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு, அதில் எதுலையாவது உளவுத்துறை கணிச்சு உளவுத்துறையின் தோல்வி தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது. இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் சட்ட ஒழுங்கு டிஜிபி எதேச்சையாக கரூரில் இருந்தார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையாக இருந்தால் அவர் கரூர் போகக்கூடாதுன்னு எல்லா ஊருக்கும் அவர் போகலாம். தமிழ்நாட்டுக்கே டிஜிபிங்கும் போது அவர் கரூருக்கு மட்டும் அவர் இல்லையா? அதை பற்றி சொல்லலாம். நம்ம சில இதெல்லாம் இந்த கோடெல்லாத்தையும் அந்த புள்ளிகளை இணைத்து பார்த்தால் ஒரு கோலம் தெரிகிறதே. அது அலங்கோலமாக அல்லவா இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை அந்த கோலம் அலங்கோலமாக அல்லவா இருக்கிறது. அதனால் பாதிக்கப்படுவது விஜய், தாவேகா என்ற அரசியலை விட்டு பாருங்கள். 40 உயிர்கள் பொதுமக்கள். இதில் தாவேகா தொண்டர்கள் இருப்பார்கள், தொண்டர்கள் இல்லாத பொதுமக்களும். என்னை பொறுத்த வரைக்கும் அது 1.5 வயசு குழந்தை, 8 வயசு 9 வயசு பள்ளி மாணவர்கள் இவங்களாம் என்ன தாவேகால தொண்டர்களாக சேர்ந்துருப்பாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணியுடைய கணவர். ஆமாம். நான் அப்படி என்ன விஜய் உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி அரசு திட்டத்தை பயன்படுத்தி வரவங்களெல்லாம் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போகிறோமோ அவங்களெல்லாம் திமுக மெம்பர் ஆக்குறாங்களே, அந்த மாதிரி அங்கே உள்ள குழந்தைகளெல்லாம் மெம்பர் ஆக்கியிருப்பாரா விஜய்? இன்னும் அவர் அரசியலில் அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெறவில்லையே. ஒரு கால ஆட்சிக்கு சில வருடங்கள் ஆனால் அந்த மாதிரி அவர் நடந்து கொள்ளலாம், தெரியாது. இப்போ வரைக்கும் அவருக்கு அனுபவமின்மை என்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறது. அது நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனால் திமுக தரப்பில் நீங்கள் அதை அரசு தரப்பில் நீங்கள் எப்படி ஒரு குறுகலான தெருவில் கொடுத்தீங்க? உளவுத்துறை எப்படி கோட்டை விட்டது? மின்வெட்டு எப்படி வந்தது? இந்த ஆம்புலன்ஸ் மர்மம் என்ன? ரெண்டாவது, பேசி வைத்தார் போல் உடனடியாக அமைச்சர்கள் அனுப்புறது போகிறது வருது. இதெல்லாம் பார்த்தா இந்த கொடுத்த காசுக்கு மேலே கூறாங்களேன்னு ஏதோ ஒரு படத்தில் டயலாக் வரும். இல்லை சார், பாதி கேபினெட்டே நேற்று நைட்டு அதைத்தான் சொல்கிறான். முதலமைச்சர் நேற்று நைட்டே விரைகிறார். அதுக்கு முன்னாடி இரவு 1 மணிக்கு கிளம்பி போயிட்டார் அவர். உதயநிதி ஸ்டாலின் விட பாதி கேபினெட்டே கரூரில் இருக்கு. அப்போ இந்த கரூர் சம்பவம் அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது என்றால் அதற்கு பின்னால் சில யூகங்களும் அந்த பின்னணியில் யூகங்களும் சந்தேகங்களும் எழும்போது இயல்பானது. ஏதோ ஒரு அரசியல் சக்தி இதை நிகழ்த்தி இருக்கிறது. அப்போ பொதுமக்கள் உயிரை பற்றி கவலை இல்லை, எங்களுடைய அரசியல் வெற்றி, தேர்தல் வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம் என்றால் அந்த இடத்தில் விஜயுடைய அனுபவமின்மை அவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. இல்லை, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, விஜய் அந்த கரூர் கூட்டத்தில் பேசுறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்றார். வந்த உடனே காவல்துறைக்கு நன்றி, அவங்க அனுமதிக்கலன்னா நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்க முடியாதுன்னு சொல்றார். இது ஒரு பக்கம். ஆனா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கூட்டத்துல நாங்க ஒரு போலீஸ்கார கூட நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே கான்ஃபிடன்ஸ். 2 விஷயம் இதில் நான் சொல்றேன். நேற்று நைட்டு பூரா நடுஇரவு தாண்டி டிவியை பார்த்துட்டு இருந்தேன். இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட உடனே முப்பெரும் விழா கரூரில் ஒரு 15 நாள் முன்னால் நடந்தபோது 5000 போலீஸ்காரர்கள் காவல்துறையினர் இருந்தார்கள். அது 1,00,000 பேர் வந்தாங்க, சேர் போட்டாங்க, 1,50,000 பேர் கொடை பிடிச்சி நின்னாங்கன்னு ஒரு 25-30 பேர் ஒரே இளைஞர்கள் ஒரே டயலாக் 25 வேறு இடங்கள்லேருந்து பேசி, அது வழக்கமான திமுக பாணியில் அவங்க ட்ராமா போடுவாங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது போட்ட நாடகத்தை விட இவர்களுடைய நாடகத்துடைய தரம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதாவது ஏதோ சொல்லுவாங்க, கொண்டையை மறைக்க மறந்து விடுவார்கள். அது இந்த அது என்ன
அந்த நரிக்குறவ பெண்மணி வந்து ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டது, அதே பெண் வந்து சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டது, இப்படி வந்து பல பேர் வந்து திமுக நிர்வாகியாக இருப்பவரே வந்து ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு தூய்மை பணியாளராக நடித்தது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கொண்டையை மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த அவர் கலைஞருக்கு இருந்த அந்த சாதுரியம் வந்து பின்னால் அவர் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலேயோ என்னமோ. அந்த மாதிரி கரூரில் கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு, ஏன் கூட்டப்பட்ட கூட்டம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மிக்சர் பாக்கெட்டு, மைசூர் பாகு, கொடித நீர்லாம் வந்து கரெக்டாக வச்சு காவல்துறை, அரசு துறை அதிகாரிகள், அது தவிர 200 ருபீஸு, இதெல்லாம் எல்லாம் வழக்கமான அந்த திமுகவுடைய பாணியில் வந்து கூட்டப்பட்ட கூட்டத்தில் 5000 பேர் காவல்துறை இருந்தார்கள். இவருடைய விஜயுடைய இதில் இப்போ இன்றைக்கி வந்து டிஜிபியோ முதல்வரோ வந்து பேசும்போது, நேற்று இரவுலேருந்து பேசும்போது 2000 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வீடியோவில் என்னால் 10-20 பேருக்கு மேலே அந்த வீடியோவில் தெரியவில்லை. 10-20 பேர் நான் சொல்கிறது வந்து 20 பேர் தான் வந்தாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு வீடியோவில் தொடர்ந்து காட்டப்படும் வீடியோவில் 10-20 பேர் தான் கண்ணில் படுறாங்கன்னா, என்னை பொறுத்தவரை 100-200 பேருக்கு மேலே வந்து காவல்துறையினர் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நேற்று புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதால இப்போ டி நகர் பெருமாள் கோயிலில் இந்த சாலை ஃபுல்லாக அடைச்சிருப்பாங்க, அங்கேயே 50 காவல்துறை நேற்று. அதைத்தாங்க சொல்கிறேன், ஒரு 200 பேருக்கு மேலே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த வீடியோக்கள் தொடர்ந்து எல்லா சேனல்லையும், நானும் வந்து தமிழ் சேனல், ஆங்கில சேனல்கள் எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேனல், ஆங்கில சேனல்கள் என்ன சொல்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க, எல்லாம் மாறி மாறி வந்தது போது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த இது ஏறுற மாதிரி ஏறிட்டே வந்தது. 2 பேர் கவலைக்கிடம்னு ஆரம்பித்து 2, 3, 4, 5 ஏறிட்டே வருது இந்த மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மூதாட்டியை வந்து வண்டியில் ஏற்றுறது, இது ஒரு சுடிதார் போட்ட இப்போ ஒரு சில பெண்கள் வந்து ஸ்ட்ரெச்சரில் கூட்டு வரும்போது அங்கே காவல்துறையினருடைய நடமாட்டம் பார்த்தால் 100-200 பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பில்லை. சில 100களில் தான் இருந்திருக்கணும். ஒரு கால் நான் வந்து குறைவாக சொன்னால் கூட, ஒரு அனுமானம் குறைவாக இருந்தால் கூட, இவர்கள் சொல்வது போல் 2000 காவல்துறையினர் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்போ 2000 பேர் இல்லாமல் வேணும்ட்டே நீங்கள் 200, 300, 500, 100 வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு அரசியல் சக்தி எதிர்பார்க்கிறது என்ற ஒரு சந்தேகத்தை நீங்கள் தவிர்க்க முடியாது. இன்னொன்று, நன்றி உரை சொன்னார். நீங்கள் இந்த நன்றி உரைங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி. ஒரு விழா முடியணுன்னா எல்லாரையும் எந்திரிச்சு போகணுன்னா நன்றி உரை சொன்னீங்கன்னா எல்லோரும் உடனே எழுந்து போயிடுவாங்க. பாதி நன்றி உரை சொல்லும்போதே போயிடுவாங்க. அது வந்து ஒரு நன்றி உரை என்பது ஒரு நன்றி சொல்வது என்பது ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த சம்பிரதாயத்தை தாண்டி பார்த்தீர்களானால், இன்று காலை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி திரு தண்டபாணி அவர்களுடைய வீட்டிற்கு சென்று, இது ஒரு சதித்திட்டம், அரசியல் சதித்திட்டம் நடந்தது, இதற்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக அரசு நியமித்த அந்த அருணா ஜெகதீசன் அந்த ஒன்மேன் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். இந்த ஒன்மேன் கமிஷன் மீது பொதுவாகவே நான் சொல்வது வந்து, இவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்து முதல்ல ஒரு இடைக்கால ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்லை, அதான் சீமான் கேட்டிருக்காரு. ஏற்கனவே ஸ்டெர்லைட் கொடுத்தாங்களே ஒரு அறிக்கை, அதுதான் சொல்ல வர்றேன். அதாவது அறிக்கை கூட அவரை கைது செய்யப்படுவாரான்னு கேட்டது, அறிக்கை வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா, அறிக்கை 2 வருஷம் பொறுத்து வரும். ஸ்டெர்லைட்டு கிட்டத்தட்ட எடப்பாடி ஆட்சி முடிந்து 4.5 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த அறிக்கையை ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு அனுபவம் உள்ள காவல்துறை அதிகாரிகள், மூத்த காவல்துறை அதிகாரிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னெலாம் அப்பப்போ நம்ம சொன்னோம், அது ஒரு காலத்தில் சொன்னோம், இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்காட்லாண்ட் யார்டு இல்லை, நமக்கு பின்னால் இருக்கிற ஸ்கிராப் யார்டு மாதிரி இருக்குது. சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. அப்படி சொல்கிறதுக்கு நம்ம வந்து காவல்துறையை வந்து திறனை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காக இல்லை, அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, அவர்கள் ஏவல் துறையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ வந்து அவங்க போய் வந்து ஒரு அந்த அரசியல் சதித்திட்டம் சுவமோட்டோவாக நீங்கள் சிபிஐ விசாரணைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த விசாரணையின் மீது, இந்த விசாரணை ஆணையரின் மீது, ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இது வந்து என்ன சொல்லுவாங்க, காவல்துறையின் மீது நம்பிக்கை, அதாவது தவறில்லை. அப்போ வந்து இது வேணும் அதான் விதிமீறல்கள் வந்து விஜய் தரப்பிலிருந்து தான் விதிமீறல்கள். அதாவது விஜய் தரப்பிலிருந்து எப்படி வந்து நான் குறைபாடுகளை சொல்கிறேனோ அதே போல் ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, முத நாளே வந்து காவல்துறை நிபந்தனைகளை குறிப்பிட்டு மரத்து மேலே ஏறாதீங்க, வயதானவர்கள், ஏதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள் வர வேண்டாம்
என்று சொன்னார்கள். இதை தாண்டி ஆர்வ மிகுதியால் விஜயுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க அவங்க வந்தாங்க அப்படின்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது, அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது கூட இல்லை, கட்டுப்படுத்தினா கூட வந்து விமர்சனம் வரும் அரசியல் ரீதியாக. முறைப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? அது என்ன கூட்டமாக வேணா இருக்கட்டும்ங்க. விஜயோட கூட்டம்னு நீங்கள் விஜய்ன்ற அந்த பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் தெரியும். விஜய்னு பார்க்காதீங்க. மக்கள் கூடுவது அது ஆன்மீக கூட்டமாக இருக்கலாம். டீனர் கோயிலை பற்றி சொன்னீங்க. இப்போ திருச்செந்தூரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, இல்லை வேளாங்கண்ணியில் ஒரு மாதா கோயில் மதம் சாதி தாண்டி எல்லா வகையிலும் வந்து இப்போ கூட போன இப்போ இந்த குலசையில் வந்து தசரா விழா நடக்குது. இல்லை, ஆனால் காவல்துறை நினைத்தா இந்த மாதிரி கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் தானே. அழகர் அதைத்தான் சொல்கிறேன். அத்திவரதருடைய இதில் 2 கோடி பேர்கிட்ட வந்தாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அதை தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் நினைத்திருந்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம், முறைப்படுத்தி இருக்கலாம். கட்டுப்படுத்தணுங்கிற வார்த்தையோட முறைப்படுத்துவது, சீர்படுத்தி இருக்கலாம். ரெண்டாவது, அவர்களுக்கு வந்து கூட்டம் வந்து விஜய்க்காக சேர்ந்தால் என்ன, எதற்காக சேர்ந்தால் என்ன, அவர்களெல்லாம் தமிழ்நாட்டு குடிமக்கள் இல்லையா? இன்னைக்கு வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் தானே முதல்வர், உதயநிதி தானே துணை முதல்வர். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அது ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்ந்து நான் செய்வேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு விஜயை வந்து ஒரு ஹீரோவாக வேடிக்கை பார்க்க வரும் பொதுமக்களில் எத்தனையோ பேர் திமுகவுடைய வாக்கு வங்கியாக கூட இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன் திமுக வாக்கு வங்கியாக இருக்கிறவன் விஜய் ரசிகனாக இருக்கக்கூடாதா? ஒருத்தர் விஜய் ரசிகனாக இருப்பான், ஒருத்தர் சிவகார்த்திகேயன் ரசிகராக இருப்பான், ஒரு தனுஷ் ரசிகர், ஒருத்தர் வந்து அஜித் ரசிகர், இன்னும் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி திமுகவுடைய வாக்கு வங்கியிலேயே அவர்கள் இருக்கலாம். இப்போ திமுகவில் யாருக்குமே வந்து விஜயை நடிகர் என்ற முறையில் பிடிக்காதா? இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். ஒருத்தர் வந்து விஜய் ரசிகர், ஒரு அஜித் ரசிகர், ஒரு ரஜினி ரசிகர். எப்படி 2016 சன் டிவியில் ஒரு ஷோவில் ஒரு ப்ரோக்ராமில் கேட்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கும்போது இப்போ நடிகரில் யார் உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தார் சொன்னார் ஸ்டாலின். அது மட்டும் இல்லை, ரெட் ஜெயண்ட்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 8 படங்கள் வந்து அவர்கள் தயாரித்த குருவியில் ஆரம்பித்து பீஸ்ட்டு, சுறா, வாரிசு, வேட்டைக்காரன், எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் வந்து அதாவது அந்த இடத்தில் இருதரப்பையும் சொல்லணும். இவர்களுக்கும் அந்த விஜய் வந்து நடிகர் என்ற முறையில் வந்து வியாபாரத்திற்காக வேண்டியிருந்தது. விஜய்க்கும் வந்து அதையும் சொல்லணும். நம்ம பொதுவான நிலையிலிருந்து நம்ம நடுநிலையிலிருந்து சொல்லிக்கிறோம். அன்னைக்கு வந்து ரெட் ஜெயண்ட் வந்து பணம் எங்கேருந்து வந்துச்சு? யாரோ ஒரு தலைவர் வந்து ரயிலில் டிக்கெட் வாங்காமல் வரக்கூடிய ஒரு வறுமையில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவரால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி. அதாவது நான் வந்து ரயிலில் டிக்கெட் வாங்கினாரா வாங்கலையா, வாங்காமல் போனது நியாயமாக, அதுக்கெல்லாம் போல அந்த வறுமையில் இருந்தவர் அவருடைய குடும்பம் இன்னைக்கு பல லட்சம் கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறது, அந்த கிளை குடும்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பம் சம்பாதித்த சொத்தில் வந்தது தானே அது உழைப்பில் வந்த சொத்தா? அது மக்கள் பணம் தானே. நீங்கள் எந்த ஊழல் வந்து நீங்கள் வந்து அவர்கள் வந்து அரசியல் எதிரிகள்னு சொல்கிறீங்க, ஊழல் இந்த குடும்பம் கொள்ளைக்கார குடும்பம்னு சொல்கிறீங்க. விஜய் அந்த கொள்ளைக்கார குடும்பமுடைய, நீங்கள் சொல்லும் கொள்ளைக்கார குடும்பம் இன்வெர்டட் கமால சொல்கிறேன், அந்த குடும்பத்தினுடைய நிறுவனமான ரெட் ஜெயண்ட் மூலமாக 8 படங்கள் நடித்த ஒரு படத்துலையும் நீங்கள் குழுவியில் 25 கோடி வாங்கியிருந்தீங்கன்னா கடைசியாக நடித்த படத்தில் 2023 கட்சி ஆரம்பித்து 2 மாதங்கள் கழித்து கூட ரெட் ஜெயண்ட் மூலமாக ஒரு படம் நீங்கள் நடித்திருக்கிறீர்களே. பிப்ரவரியிலே என்னமோ ஒரு கட்சி ஆரம்பித்தார் 23 எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். ஏப்ரல் மாதமோ மே மாதமோ ஒரு படம் வந்துச்சு ரெட் ஜெயண்ட் மூலமாக. அப்போது மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக விஜய் கூறும், அந்த பணத்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்டதாக கூறுவார். ஏன்னா இதுக்கு முன்னால் ரெட் ஜெயண்ட் 2021 முன்னால் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்னா பொருளாதார நிலையை எடுத்து பாருங்கள், மூலதனத்தை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய வளர்ச்சி எடுத்து. இன்றைக்கி வந்து ரெட் ஜெயண்ட் இல்லாமல் வந்து ஒரு படம் கூட தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியாது. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் கூட ரெட் ஜெயண்ட்டோடைய தயவு இல்லாமல் ரிலீஸ் ஆகாது. அப்போ என்ன நமக்கு கேள்வி வருதுன்னால், இவங்களுக்கு அவர் வேணும் வியாபாரத்துக்காக, அவருக்கு வந்து இந்த அதே வியாபாரத்திற்காக அன்றைக்கி சினிமாவுக்காக வந்து அவர் வேணும். இன்றைக்கி வந்து சரி அரசியல் வந்ததுக்கப்புறம் அது வந்து வந்துருச்சுன்னு இப்போ போய் வந்து சதித்திட்டம்னு சொல்லி நீதிபதிகிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நன்றி உரை என்பது சம்பிரதாயத்துக்காக கூறப்பட்டது என்பதற்காக சொல்கிறேன். சதித்திட்டம் தீட்டியவர்களுக்கு யாராவது நன்றி கூறும் பழக்கம் உண்டா, எண்ணம் உண்டா? அப்படி என்றால்
நம்ம வந்து நன்றி சொல்கிறது வந்து சாதாரணமாக பார்த்து வழக்கமாக யாராவது வந்தால் அது நன்றின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாய நன்றி தான் அது சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து அதுதான் வந்து சொல்லக்கூடியது. ஒரு பெரிய ஒரு என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நடந்தது வந்து விஜயுடைய தலைமையை ஒட்டி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய இப்போ வந்து 4 பேரில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மதியழகன் அந்த மாவட்ட தலைவர் செயலாளராக தலைவராக அவர், குஷி ஆனந்த், நிர்மல்குமார், இன்னும் யாரோ ஒருத்தர் 4 பேரில். அதில் கூட பார்த்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப நாசூக்காக விஜய் பெயரை தவிர்த்திருக்கிறது. விஜய் பேரில் ஏன் கேஸ் போடல நம்ம கேட்கல. புஷி ஆனந்த் என்ன தவறு செய்தாரோ அல்லது நிர்மல்குமார் என்ன தவறு செய்தாரோ மதியழகன் என்ன தவறு செய்தாரோ அந்த தவறில் விஜய்க்கும் சம பங்கோ அதிக பங்கோ இருக்கிறது. கவனமின்மை, பொறுப்பின்மை, விதிமீறல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன் மேன் கமிஷன் வந்து என்றைக்காக இருந்தாலும் அதான் சொல்ல போகுது. விதிமீறல்கள் வந்து காரணமாக தான் நடந்தது, காவல்துறை சரியாகத்தான் நடந்து கொண்டு, இது தெரிஞ்ச விஷயந்தான். ஒன் மேன் கமிஷனுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காமையே நம்ம வந்து ஒன் மேன் கமிஷனாக நம்மை வந்து நினைத்து கொண்டு நம்ம இப்போவே வந்து அறிவிப்பு கொடுத்துடலாம், இதுதான் முடிவாக இருக்க போகுதுன்னு. இது பழகி போன ஒன்று. அந்த வகையில் அதை தாண்டி நீங்கள் வந்து விஜய் வந்து இப்போ வந்து இமேஜ் அப்படின்னு சொன்னால் விஜயை வந்து இப்போ கைது பண்ணால், இப்போ அந்த கேள்வி வருது, விஜயை கைது செய்வார்களா, புஷி ஆனந்தை கைது செய்வார்களான, புஷி ஆனந்தையோ மற்றவர்களே கைது செய்தால் வந்து இழக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு எழுச்சியை விட விஜய் மீது கை வைத்தால் கைது செய்தால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும். அதனால் அதை தவிர்த்துருவாங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா சும்மா இருக்கிறத அதை போய் ஏற்கனும் பெருசு பண்ணக்கூடாது இமேஜன்னு. இப்போ அப்படி யாராவது ஒரு அரசியல் சக்தி வந்து இது வந்து வேண்டுமென்றே நிகழ்த்தி இருக்கிறது என்பது உண்மையாகவும் உறுதியாகவும் ஆனால் அந்த அரசியல் சக்தி மறுபடியும் இதனால் விஜயுடைய இமேஜ் வளர்ந்து விடாமல் பார்த்து கொள்ளும் இல்லவா? ஸோ விஜய் கைது நடக்காது என்பதற்கு அடையாளம் வந்து விஜயை வழக்கில் சேர்க்கவே இல்லை. ஏதோ விஜய் மீது பரிதாபப்பட்டோ விஜய்க்கு வந்து விட்டு கொடுத்தோ அவர்கள் வந்து விஜய் பெயரை தவிர்க்கவில்லை. இதனால் விஜய்க்கு பாசிட்டிவாக வந்து விடக்கூடாது என்பதற்காக அது அரசியலில் தெளிவாக தெரியுது. ஆனால் எனக்கு வருத்தம் என்னவென்றால் விஜய் வந்து எங்கே ஸ்கோர் பண்ணணுமோ அங்கே விட்டுட்டார். நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தில் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைவாகவும் திருப்தியாகவும் ஆதரவாகவும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த வரப்போகிற நாட்களிலாவது அவர் வந்து நான் போனாலே கூட்டம் வருது அப்படின்னா, நம்ம ஆதன் நிகழ்ச்சியிலையும் சரி பிற நிகழ்வுகளிலும் நான் பேசியிருக்கேன், எந்த கூட்டம் விஜய்க்கு வந்து பாசிட்டிவ் என்று அவர் நினைக்கிறாரோ அதே கூட்டம் அவருக்கு நெகட்டிவாக போகும்னு நான் வந்து நம்ம சேனல்லையும் பேசியிருக்கேன், பிற நிகழ்வுகளையும் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னால் இருந்தேன். இன்று நடக்கும் நிகழ்வு அதைத்தானே நிரூபிக்கிறது. எது அவருக்கு பாசிட்டிவ் என்று அவர் நினைத்தாரோ அதுதானே அவருக்கு இன்று நெகட்டிவாக போய்விட்டது. அவருடைய அனுபவமின்மையை வந்து இவரை விட அதிக அனுபவம் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி உள்ள கட்சிகள்லன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட்டுருங்க, அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வேறு, இன்றைக்கி செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் இருக்கிற காங்கிரஸ் வேறு, காமராஜர் கக்கன் இருந்த காங்கிரஸ் வேறு, இது வேறு. அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சிகளில் வந்து மூத்த கட்சின்னு சொல்லக்கூடியது காங்கிரஸை தவிர்த்து கம்யூனிஸ்டுகள் விட்டால் அவங்க வந்து அந்த தேய்ந்து ஓய்ந்து ஒன்று தேய்ந்து விட்டார்கள், பல பேர் ஓய்ந்து விட்டார்கள். நான் சொல்கிறது வாக்கு வங்கியில். அப்போ ஏதோ தலைவர்கள் மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு திமுக கூட்டணியில் வந்து சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு மாறி போவாங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு வாக்கு வங்கி என்ற எங்கேயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இருக்கிற கட்சியில் மூத்த கட்சி என்பது அனுபவம் உள்ள கட்சி திமுக. விஜயுடைய அனுபவமின்மையை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் லாபத்திற்காக ஒரு சதி பின்னப்பட்டு அந்த சதி நிறைவேறிக்கிறதோ, இதற்கு 40 அதாவது இன்னசென்ட் உயிர்கள் வந்து பலியாகி இருக்கிறதோ என்ற சந்தேகத்திற்கு நிச்சயமாக சில அதாவது அடிப்படைகள் இருக்கின்றன. இந்த சந்தேகங்கள் 100% உறுதியா என்றால் கடைசி வரை வேங்கை வயல் எப்படி வந்து வெளிவராமல் வந்து அப்படியே வந்து அமிழ்த்தப்பட்டு விட்டதோ, கள்ளக்குறிச்சி எப்படி காணாமல் போனதோ, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் சொல்லலாம். இதான் மறுபடியும் நான் திருப்பி சொல்லியிருந்தாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் மரணம் வந்து அது என் மகனே இல்லை என்று அந்த பெற்றோர்கள் சொல்ல வைக்கப்பட்டார்கள். உதயகுமார் இருந்திருந்தால் என் வயசு இருப்பார்னு நினைக்கிறேன், இல்லை அந்த ரேஞ்சில் இருந்திருப்பார். ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, ஒரு 50-60 வயசு இருப்பார். சரி, அது உதயகுமாருடைய உடல் இல்லை என்றால் அந்த உதயகுமார் இன்று வரை என்ன ஆனார்? இந்த கடந்த 50-60 வருடங்களில் அவர் என்ன ஆனார் என்று ஏதாவது செய்தி உண்டா?
அவருடைய பெற்றோர்கள்லாம் இறந்துட்டாங்க. அவரோட தம்பி மட்டும் ஒரு தடவை வந்து 5 லட்சம் ரூபாயும் ஏதோ 2 ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க திமுக தலைமை சார்பில். ஆனால் வந்து நடக்கவே இல்லைன்னு இங்கே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு பத்திரிகையில், ஞாபகம் இருக்கு எனக்கு. அன்றிலிருந்து மாடல் மாறவே இல்லை. ஏன் வந்து நமக்கு அந்த சந்தேகங்கள் எழுகின்றன என்றால், திமுகவை சேர்ந்த அமைச்சர்களான கிருஷ்ணன், ஆலடி அருணா போன்றவர்களே பட்டப்பகலில் வெட்டவெளியில் வந்து கொல்லப்பட்ட பிறகு கூட அந்த கொலை வழக்கை திசை திருப்பி சாட்சிகளை வந்து பல்ட்டி அடிக்க வைத்து அது சம்மந்தப்பட்டவர்கள் வந்து விடுதலை ஆனார்களே தவிர, இன்று வரை அந்த கொலை எப்படி நிகழ்ந்தது, எப்படிங்க நடு ரோட்டில் ஒருத்தர் வந்து அருவாளால் வெட்டினது யாருன்னு இது வரைக்கும் நாம் 20 வருஷமா 15 வருஷமா கண்டுபிடிக்க முடியாமல் போகும். அவர்களுடைய ஒரு அமைச்சருடைய தம்பியுடைய மரணமே வந்து 13 வருடங்களாக வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. இப்படி அதாவது கேள்விக்குறிகள் என்றால் திமுகவுடைய வரலாற்றில் வந்து ஆச்சரியக்குறிகளையோட கேள்விக்குறிகள் தான் அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி குறிகள் வேணால் அதிகமாக இருக்குமே தவிர ஆச்சரியம் படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பு. நாம் வந்து சட்டபூர்வமாக இதை குற்றம் சொல்ல முடியாது. இது வந்து விசாரணை, நான் சொல்கிறது வந்து அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணைய விசாரணை பற்றி சொல்லலை. இதை வந்து உண்மையாகவே சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். காவல்துறை இதில் எங்கே தவறு செய்தது, வேலுச்சாமி தெருவிலிருந்து ஆரம்பித்து அந்த அனுமதியில் ஆரம்பித்து அதில் அழுத்தத்தை ஆரம்பித்து எல்லா விஷயங்களிலும் என்னவெல்லாம் நடந்தது என்பதை காவல்துறை அதிகாரிகள் உட்பட தமிழ்நாடு காவல்துறை. ரெண்டாவது, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, விஜயை விட்டுருங்கய்யா, ஜெயிச்சா ஜெயிக்கிறார், ஜெயிக்காட்டா போகிறார். 40 பேர் தமிழ்நாட்டு உயிர் தானே போச்சு. இதில் என்ன தாவேகா உயிர், பள்ளிக்கூட மாணவன் உயிர், காதல் ஜோடி உயிர்லாம் இல்லை, தமிழ்நாட்டு குடிமகன்கள் இவர்களுடைய உயிர் அநியாயமாக பறிபோயிருக்கிறது. அப்போது உளவுத்துறை தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டாமா? காவல்துறை தலைவர் வந்து பொறுப்பேற்று பதவி விலக வேண்டாமா? எங்கேயோ அரியலூரில் நடந்த ஒரு ரயில் விபத்துக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது பதவி விலகினார். அரியலூர்னா எங்கே இருக்குன்னே தெரியாத ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறவர் அவர், அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர். அரியலூர் எங்கே இருக்குன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் அரியலூரில் யாரோ ஒரு மனித தவறுக்காக, இந்த சிங்கிள் மேனுடைய தவறுனால நடந்த விபத்து, நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதற்காக தார்மீக ரீதியில், இதுவும் தார்மீக ரீதியில் பார்த்தால் இது வந்து உளவுத்துறை காவல்துறையின் தோல்வி அல்லவா, ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய தோல்வி அல்லவா? அப்படியா இருந்தால் வந்து அப்படி பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ராஜினாமா செய்ய வேண்டும். ஏனென்றால் காவல்துறைக்கு தலைவராக இருப்பவர். நான் சொல்கிறது தார்மீக முறையில். தார்மீகம்லாம் வச்சா நாங்கள் அரசியல் பண்ண முடியுமா சார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இதுதான் வந்து இன்றைய நிலைமை. ஆக திமுக தன்னுடைய அதாவது நிகழ்வுக்கு பிறகு எதை செய்தால் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் என்பதை புரிந்து அவர்களுடைய அனுபவத்தினால் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். விஜய் வந்து அனுபவமின்மை காரணமாக அந்த இவ்வளவு கூட்டம் வந்தபோது அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தாமல், அதை சரிப்படுத்த முனையாமல், அது எப்படி செய்யணும்னு தெரியாமல் அவர் கோட்டை விட்டு விட்டார். நிகழ்வு நடந்த பிறகு கூட அவர் நடந்து கொண்ட விதம் எனக்கு திருப்தியை தரவில்லை. அதாவது அவர் போய் விசாரித்ததுனால 40 உயிர் திரும்பி வரப்போகிறதில்லை. ஆனால் விசாரிச்சாருன்ற அந்த ஒரு ஆறுதல் இருக்கும், அந்த நிறைவு இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. 4 நாள் பொறுத்து பாருங்கள். திமுகவில் இருந்தோ பிற கட்சிகளில் இருந்தோ அரசியல் என்று வரும்பொழுது அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார் விஜய், பயந்து ஓடிவிட்டார் என்ற விமர்சனம் வரத்தான் செய்யும். அரசியல் கட்சிகளிலேயே வருவது மட்டுமில்லாமல் பொதுமக்களிடமும் வரத்தான் செய்யும். அதற்கு விஜய் இடம் கொடுத்து விட்டார் என்பதுதான் என்னுடைய வருத்தம். இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லையே உங்களுக்கு என்ற ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். ஏன் வந்து விஜயை எதிர்த்தில்லை, யார் வந்தாலும் புதுசாக அரசியலுக்கு வந்தால் வரட்டும். திருப்பி இருக்கிறவங்களையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாற்றம் வந்தால் இளைஞர்கள், இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை எந்த கட்சியினராக இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாததுன்னு சொல்லும்போது, மாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ நல்லா இருந்தது இல்லைங்கிறது அது ஒப்புமையில் தெரியும். அந்த வகையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம். இதுவரை இந்திய அரசியலில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு அரசியல் பரப்புரை கூட்டத்தில் இப்படி 40 பேர் உயிரிழந்தது என்பது முதல் தடவை. என்னுடைய நினைவில் வந்து இது முதல் தடவை, கடைசி தடவையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து விஜய் அவர்கள் இப்பொழுதாவது விழித்து கொண்டு
அடுத்து எப்படி இன்னொரு ஒரு மாதத்துக்கு ஒரு 15-20 நாளைக்கு வந்து எந்த கூட்டம் 2 கூட்டம்லாம் ரத்து பண்ணிட்டார். ஆனால் இந்த கட்டமைப்பை சரி செய்து கொள்வதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் இவருடைய அனுபவமின்மையே இவருக்கு மிகப்பெரிய எதிரியாகவும், இவருடைய அரசியல் எதிரிகளுக்கு, யாரை அரசியல் எதிரி என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இவராகவே அவர்களுடைய வெற்றிக்கு இவராகவே வழிவகுத்து கொடுப்பதாகவும் ஆகிவிடும். அவர்கள் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா என்பது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தது, நம்ம பண்ணல. ஆனால் சதிச்செயல் செய்பவன் சதிகாரன், அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளின்னு கண்ணதாசன் பாட்டில் வந்தது. அப்போது சதிச்செயல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து தண்டனை பெற வேண்டும். அது நடக்குமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிக்க நன்றி, வணக்கம்.